ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறது பச்சை மொச்சை வெஜிடபிள்லாம் சேர்த்து புலாவ் செஞ்சு காட்ட போகிறேன். அதோடு குருமா செஞ்சியும் காட்ட போகிறேன். அதுக்கு சைட் டிஷ் வாழைக்காய் வறுக்க போகிறேன். இது அப்படியே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது செஞ்சு காட்டுறதுக்கு முன்னாடி லவ்லி டேஸ்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போது நான் அடுப்பில் குக்கரை வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். ஏன்னா இதுக்கு அந்த தேங்காய் பால் ஊற்றுறதுனால நம்ம ரொம்பவும் எண்ணெய் ஊற்றிட்டோம்னா சதன்னு ஆகிடும். தேங்காய் பால்லையும் எண்ணெய் சத்து இருக்குது. அதனால் நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயும் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். அதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சாயில் போட்டுட்டு அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை குடமிளகாய் போட்டு தாளிக்கிறேன். ஏன்னா பச்சை குடமிளகாய் நான் ஏன் வெங்காயத்தோடையே போடுறேன்னா, எப்பயுமே குடமிளகாய் பச்சை வாசம் வரும். அது இவங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால் அதை முன்னாடியே நம்ம வதக்கிட்டோன்னா அந்த பச்சை வாசம் போயிடும். அதனால் நான் அதை முதலே போட்டு வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் தேவையான அளவு ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் நான் என்னென்னா கீரிலாம் போடலை, சும்மா முழுசாக போட்டிருக்கேன். அது வேகும்போது அந்த காரம் இறங்கிடும். அப்புறமே முந்திரி பருப்பு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கிறேன். எல்லாமே நீங்கள் வதக்கும் போது அந்த பச்சை வாடை இல்லாமல் வதக்கும் போது தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கணும். ஒரு ஸ்பூனு இஞ்சி போட்டு வதக்கிக்கிறேன். இஞ்சியும் பூண்டும் அரைச்சது நான் ஒரு ஸ்பூன் போட்டு வதக்கிக்கிறேன். அது இஞ்சி அதிகமாகவும் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா எந்த சாப்பாடாக இருந்தாலும் அந்த இஞ்சி வாடை வந்துடும். அதனால் நீங்கள் எவ்வளோ சமைக்க போகிறீங்களோ அந்தளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ அதில் பெரிய ஸ்பூனால் 1 தான் போட்டிருக்கேன். நான் அரைப்படி அரிசிக்கு. இப்போது கேரட்டு நான் எல்லாமே நீட்ட வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். நான் புலாவுங்கும் போது நீட்ட வாக்கில் அரிஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் நான் அது மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறமே பச்சை மொச்சை நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல, வாங்கி உரிச்சிக்குவோம்ல, அந்த மொச்சை தான் இது. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். வதக்கிட்டு இப்போ நம்ம அரிசியை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கு பிறகு நான் நெய்யை ஊற்றி பெசரி வச்சுருக்கேன். அப்போ தான் ஒன்றோட ஒன்று அந்த அரிசி ஒட்டாதப்போ நம்மளுக்கு பிரியாணி பொலப்பொலப்பாக கிடைக்கும். அதுக்காக நான் அது மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது நான் அரைப்படி அரிசிக்கு 1 படி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஒரு தேங்காய் எடுத்து அரைச்சிட்டு அதில் உள்ள பாலை தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளோ அரிசி வைக்கிறோமோ அதுலேருந்து 2 மடங்கு வைக்கணும். இப்போ நான் அரைப்படி அரிசினா 1 படி தண்ணி, அரைப்படி அளவு ஊற்றிட்டு மறுபடி அதே அரைப்படி அளவு ஊற்றும் போது நம்மளுக்கு 1 படி ஆகிடுது. பீட்ரூட் நான் போட்டிருக்கேன். ஒரு 2-3 தான் பீட்ரூட் போட்டிருக்கேன். அதுதான் உங்களுக்கு கலராக தெரியுது. அது அழகாக கலராக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 4-5 பீஸ் போல் போட்டிருக்கேன். எப்பயுமே அரிசி தண்ணி கொதிச்சோன்னு தான் போடணும். முன்னாடியே போடக்கூடாது, குழஞ்சி போன மாதிரி போயிடும். அப்புறம் பிரியாணி நல்லா இருக்காது. தண்ணி கொதிச்சோன்னே நம்ம நெய் போட்டு பெசரி வச்சுருக்கிற அரிசியை போட்டுறணும். போட்டுட்டேன். நம்ம போட்டுட்டு ரொம்ப போட்டு கலக்கிலாம் விட வேண்டாம். நம்ம கிளறி விட்டுட்டு ஓரமாக பார்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். எப்படின்னா போட்டு கலரிக்கிட்டே இருக்காமல் நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதிக்கும் போது நீங்கள் ஒரு மூடியை கட்டி போட்டு வச்சுருங்க. அப்போ தண்ணியும் அரிசியுமா கலந்து வரும். அதை நம்ம ஊற்றின தேங்காய் பாலும் அந்த அரிசியுமா கலந்து வரும்போது நம்ம மூடி போட்டால் போதும்.
கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த தண்ணி பதமும் அரிசியும் சேர்ந்து வரணும். அப்போதைக்கு நம்ம மூடி போட்டுட்டு மேலே வெயிட்டு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்குள்ளே வைக்கலாம். நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் தான் செய்யணும்னு இல்லை, நம்ம சாதா பிரியாணி அரிசிலையும் செய்யலாம். அதுக்கு பக்கத்தில் நான் வந்து அதை வெயிட்டு போட்டுட்டு குருமா செய்ய போகிறேன். குருமாவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு பிரிஞ்சாயிலெல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயமும் குடைமிளகாய் பச்சை குடைமிளகாயும் போட்டு வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நான் இப்போ வதக்கிக்கிறேன். புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் நான். ஒரு அடுப்பில் வந்து நம்ம குக்கரில் வெயிட் போட்டு வச்சிட்டோம். மறு அடுப்பில் இது வந்து நம்ம செய்யும்போது காலையில் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸில் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், கடகடன்னு முடிச்சிடலாம். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டிகிட்ருக்கேன். நான் வந்து இப்போது கத்திரிக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, இப்போ நீங்கள் இந்த குருமாவில் வந்து கேரட்டும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பீன்ஸ் தான் போட்டிருக்கேன். நம்ம என்ன காய்கறி இருக்கோ அதை போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கரம் மசாலா, மல்லித்தூள். நான் வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன். தேவையான அளவு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் இப்போ வந்து காரம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வாயில் வச்சு பார்த்துட்டு காரம் பத்தலை அப்படின்னு சொன்னால் நம்ம போட்டுக்கலாம். அதை பற்றி மஞ்சத்தூள், எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது இதை வந்து நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா தேங்காய், சின்ன துண்டு இஞ்சி துண்டு, ஒரு 5-6 பூண்டு, மிளகு, ஒரு 10 மிளகு போல் தான் வச்சுருப்பேன் நான். மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிக்கிட்டேன். அதை தான் நான் இப்போ வந்து இந்த குருமாவில் கலந்துருக்கேன். அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து கலக்கிக்கிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்கணும், காய் வேகிற அளவுக்கு கொதிக்கணும். குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வாழைக்காய் வறுக்க போகிறோம். வாழைக்காய் வறுக்கிறதுக்கு நான் எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் வறுவலுக்கு எப்பயுமே பூண்டு வந்து நசுக்கி போடும்போது தோல் உரிக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா போடலாம், அது நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் வெங்காயம், வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறேன். அது கொஞ்சம் வதங்கினோன்னே கருவேப்பிலையும் தக்காளியும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது வாழைக்காவை அரிஞ்சு வச்சுருக்க வாழைக்காவை எடுத்து அந்த வதக்கின வெங்காய தக்காளியோட கலந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அதில் எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக வதக்கும். அது மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன்.
தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீ எது செஞ்சாலுமே மறுபடியும் நம்ம காரத்துக்கு காரம் பத்தலை, உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம இடையில சேர்த்துக்கலாம். இப்போது நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போது நான் தேங்காய் கொஞ்சமாக வச்சு அரைச்சிட்டு அந்த தண்ணியை தான் அதில் நான் ஊற்றிருக்கேன். தேங்காயோடு சேர்த்து பெருஞ்சீரகம், வறுவலுக்கு எப்பயுமே நம்ம பெருஞ்சீரகம் சேர்த்து நம்ம தேங்காய் சேர்த்து போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பலாம் தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடு சேர்த்து நான் ஊற்றிருக்கேன். இப்போது வறுவலுக்கான எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வெந்த பிறகு எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போது நம்மளுக்கு வெஜிடேபிள் பச்சை மொச்சை சேர்த்த புலாவ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம எப்பயுமே பிரியாணி இறக்கி வச்சுட்டு நெய் ஊற்றி கிளறும் போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் கேரட்டை செத்தி வச்சுக்கிட்டேன். செத்துறது கட்டையில் வச்சு நான் செத்தி எடுத்திருக்கேன். அதுவும் 1 கப்பு கேரட்டு துருவலும் 1 கப்பு கொத்தமல்லியும் பொடியாக நறுக்குனது போட்டு கிளறிக்கிறேன். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பார்க்க லுக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் பிரியாணி இறக்கி வச்சோன்னா சுற்றி விட்டு தான் கிளறணும். நம்ம சென்டராக வச்சுலாம் கிளறினோம்னா அது உடஞ்சிரும். அதனால நம்ம நல்லா அழகாக கிளறிக்கணும். சாதம் உடையாத அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து கிளறணும். உடனே கிளறினோம்னா குலைவாக போயிடும். நம்ம கொஞ்சம் நேரம் விட்டு கிளறணும். இப்போது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.